ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நீங்கள் தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி எப்படி ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். வீடியோ கொஞ்சம் ஸ்பீடாக போகுதுன்னு நினைக்காதீங்க. மெதுவாக நான் செகண்ட் இதை காட்டுறேன் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு. எல்லாமே ஷார்ட்கட் கீரை யூஸ் படுத்து போக போக பழகிறதுக்காண்டி ஷார்ட்கட் கீ இப்போ இருந்தே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு Ctrl+O கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் Ctrl+Oனா ஓப்பன் தான். ஓப்பன் பண்ணி உங்களுக்கு தேவையான இமேஜ் உங்கள் இமேஜை கூட எடுத்துங்க. இமேஜஸ் கீழே அப்படியே மெதுவாக ஸ்வைப் பண்ணுங்க, கொஞ்சம் கீழே கூடி வந்துடும். அது மட்டும் தனியாக இருக்க மாதிரி இருக்கும். அதை அப்படியே நகர்த்தி வச்சுட்டு இமேஜை கிளிக் பண்ணி ஸ்வைப் பண்ணி இதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் போட்டுடணும். இதே எல்லா இமேஜுக்கும் யூஸ் பண்ணணும். ஒவ்வொரு இமேஜ் வச்சு அதை கரெக்டாக எந்தெந்த பிளேஸில் வைக்கணுமோ வச்சுட்டு என்ட்ரு தட்டிடுங்க. அப்போ தான் அடுத்தது ஓப்பன் பண்ண முடியும். கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் ஸ்பீடாக காட்டுறேன், நீங்கள் மெதுவாக எடுத்துக்கணும்னால வச்சுக்கோங்க. எல்லா இமேஜையும் ஒரே தான் எல்லாத்தையும் அலைன்மெண்ட் பண்ணி வச்ச பிறகும் ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணி ஒவ்வொன்றா கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லா இமேஜையும் ஒவ்வொரு ஃபோட்டோவாக நீங்கள் வச்ச இமேஜை ஃபுல்லாக கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி லிங்க் லேயர்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. இந்த இமேஜ் மொத்தத்தையும் நம்ம இது ரீசைஸ் பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்னதாக வச்சு இதே மாதிரி நிறையா தான் வைக்க போகிறோம். இதே மாதிரி வச்சு ஒவ்வொரு தடவை என்ட்ரு தட்டிடணும். Ctrl+J கிளிக் பண்ணியிருக்கு. Ctrl+Jனா லேயர் ஃபுல்லாக காப்பி பண்ணுறது, இந்த எல்லா இமேஜையும் காப்பி பண்ணிடுறது. Ctrl+J கிளிக் பண்ணால் அதுக்கு மேலே இன்னொன்று தோன்றிருக்கும். திருப்பி அதை நம்ம கர்சர் வச்சு இந்த பக்கம் நகட்டினா அது நகண்டு வந்துடும். இதே மாதிரி Ctrl+Jனா லேயரை ஃபுல்லாக காப்பி பண்ணுறது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம எல்லா லேயரையும் இதே மாதிரி பண்ணிடலாம். இதை நான் கொஞ்சம் ஸ்பீடாக காட்டுறேன், நீங்கள் மெதுவாக பண்ணாலும் பண்ணிக்கோங்க. ஒரு சில இடம்ல ஒயிட்டாக தெரியுறதுனால அந்த இடத்துல அதையும் Ctrl+J கிளிக் பண்ணி எல்லாத்தையும் காப்பி பண்ணி அங்கனக்குள்ளே வச்சிடுறேன். சப்போஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு இமேஜ் மட்டும் வரலாட்டி ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் லிங்க்டு லேயர், அதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஒயிட்டான பிளேஸ் எல்லாம் வச்சுருங்க. லாஸ்ட்டில் அலைன்மெண்ட்லாம் பண்ண பிறகும் இந்த ரைட் சைடு லேயர் ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிடுங்க. அப்புறம் அதை ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டே கீழே ஸ்க்ரோல் பண்ணி லேயர் 1 வரையும் பேக்ரவுண்டு கிளிக் பண்ணாங்க, லேயர் 1 வரையும் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணி ரைட் கிளிக் அடிங்க. மெர்ஜ் லேயர்னு இருக்கும், மெர்ஜ் லேயர் கிளிக் பண்ணிடுங்க. எல்லாமே ஒரே இதாயிரும். நெக்ஸ்ட்டு அந்த க்ரீன் கலருக்கு ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ணணும். நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒரு பிஎன்ஜி இமேஜ் வேணும். உங்களோட ஃபோட்டோ இருந்துச்சுன்னா பேக்ரவுண்டில் ரிமூவ் பண்ணி நீங்கள் அது பிஎன்ஜி ரெடி பண்ணிக்கோங்க. நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த பிஎன்ஜி யூஸ் படுத்திக்கிறேன். அந்த இமேஜை ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே ஸ்வைப் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணி வச்சுருந்த இமேஜில் தூக்கி போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு அந்த க்ரீன் கலர் அந்த பேக்ரவுண்டு அதை ஸ்வைப் பண்ணி இந்த மாதிரி போட்டுட்டு அதை ஃபுல்லாக ரீசைஸ் பண்ணிடுங்க. இதுக்குள்ள தூக்கி பேக்ரவுண்டில் போட்டுடுறேன். ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி ஏற்கனவே ஒரு இமேஜ் ஸ்வைப் பண்ணி விட்டுருந்தா லாஸ்ட்டில் என்ட்ரு தட்டி ஆகும். என்ட்ரு தட்டினாலே அடுத்தது மூவ் ஆகும், லேயர் எதனா கிளிக் ஆகும்.
இப்போ நான் என்ட்ரு தட்டி அந்த எல்லோ கலர் வந்து நம்ம வச்சுருக்க அந்த பிஎன்ஜிக்கு பேக்ரவுண்டில் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். அதனால் அதில் கொஞ்சம் நகர்த்தி வச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த இடம்லாம் சும்மா இருக்கிறதுனால இந்த இதை திருப்பி நான் Ctrl+J கொடுத்து ஒரு லேயரை காப்பி பண்ணிக்கிறேன். அதை அப்படியே இந்த பக்கம் லெஃப்ட் சைடு கொண்டு போய் ரீசைஸ் பண்ணி கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ரீசைஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணி அதை கொஞ்சம் கீழே இருக்க மாதிரி வச்சுக்கிறேன். வச்சுட்டு என்ட்ரு தட்டிடுறேன். அப்போ ரைட் சைடு அந்த லேயரை கிளிக் பண்ணி அவனுக்குள்ளே கைண்டு அது கீழே நார்மல் இருக்கும், அதில் போய் ஹார்டு லைட்டுன்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. 2 லேயரையும் கிளிக் பண்ணிடுங்க. அந்த க்ரீன் கலர் இருக்காத லேயர் 2 அதுக்கும் கிளிக் பண்ணிடுங்க. லேயர் 2 காப்பிக்கு அந்த மாதிரி கிளிக் பண்ணிடுங்க. அப்புறம் கிளிக் பண்ண அப்புறம் இந்த மாதிரி ரொம்ப கோடு மாதிரியே ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியும் அந்த இமேஜில் பழசில் இருந்தது. அதனால் அது எடுக்க மட்டும் கிளிக் பண்ணால் அது பிஎஸ்சில் வந்து ஈனா எரேசர், அதுக்கு கிளிக் பண்ணிடுங்க. ரைட் கிளிக் பண்ணால் சைஸு ரீசைஸ் பண்ணி இந்த லேயர் 2ல் லெஃப்டில் இருக்கிறதையும் லேயர் 2ல் ரைட்டில் இருக்கிறதையும் கிளிக் பண்ணி அழிச்சிருங்க. லாஸ்ட்டில் அந்த பிஎன்ஜி இமேஜை கிளிக் பண்ணி கீழே எஃபெக்ட்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி ட்ராப் ஷேடோ அதை கிளிக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு இருக்கும் கீழே ஒரு பாக்ஸ் மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் வேறு எதையுமே மாற்றாதீங்க. ஒப்பாசிட்டி ஒரு 75 இருக்கட்டும். சைஸ் மட்டும் ஒரு 84 கிட்ட கொடுத்து ஓகே கொடுத்துங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த பிஎன்ஜி இமேஜில் சுற்றி ஒரு பிளாக் மாதிரி ஒரு ஃபெதர் அடிக்கும், ஒரு ஷேடோ மாதிரி வரும்.